திரு பெருமாள்மணி, எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்டமாக இந்த தேமுதிக 10 தொகுதி ஒதுக்கீடை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அவங்க நீங்கள் கடந்த தேர்தலில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்களில் திமுக ஏன் ஸ்வீப் பண்ணுச்சு அப்படிங்கிறத வாக்கு சதவீதத்தை வச்சு எவ்வளோ வாக்குகள் அவங்க வாங்கியிருக்காங்க, எந்தெந்த தொகுதிகளில் அவங்க அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஏறக்குறைய இந்த 4 மாவட்டங்களில் மதுராந்தகம் மட்டும்தான் அஇஅதிமுகவுக்கு போச்சு. மற்றபடி எல்லாமே பெரும்பாலும் திமுக பெருசாக ஸ்வீப் பண்ணி எடுத்தாங்க. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நார்த்தில் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த கூட்டணியை பொறுத்தளவில் தாம்பரத்தில் வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ஓட்டு. பக்கத்திலே இருக்கக்கூடிய திருப்போரூரில் வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 ஓட்டு. வேலூர் மாவட்டத்தில் ஐயா துரைமுருகனே வெறும் 800 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயித்தாங்க. இப்போ வேலூர் மாவட்டத்தில் திமுக ஜெயித்த எல்லா தொகுதியிலையுமே வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 10,000 ஓட்டுக்கும் கீழே தான். அப்போது இந்த வட மாவட்டங்கள் இருக்குல்ல, இந்த 4 குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் அவங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல எடுக்கிறாங்க. இந்த தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள் அப்படி இந்த இடங்கள் எப்படிங்கிறது ஐயா விஜயகாந்தோட பிம்பத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய மறைவுக்கு பிறகு அரசு மரியாதையோட எல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கு அவரோட நினைவிடம் ஒரு குரு பூஜைக்குரிய ஒரு இடமா மாறுது. இப்போ கூட சனி ஞாயிறில் மக்கள் தொடர்ந்து வராங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவரை பார்க்குறாங்க. இப்போது இதுலேருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை அனுமானிக்க முடியும். என்னென்னா, நிச்சயமாக திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் விளம்பரங்களில் ஐயா விஜயகாந்தினுடைய படம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த நிச்சயமாக அது இம்பாக்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் அவங்க போகிறாங்க. ஏன்னா இந்த பேட்டர்னே பாருங்களேன், முதல்ல அவங்க தேமுதிகவை தான் இந்த தடவை உறுதிப்படுத்தினாங்க. தேமுதிகவை உறுதிப்படுத்தின பிறகு மதிமுகவையும் அவங்க உறுதிப்படுத்தினாங்க. ஏன்னா மதிமுகவுக்கு என்ன உறுதிப்படுத்தணும் இல்ல, இடையில அந்த நேரத்தில் வேற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. காங்கிரஸை உறுதிப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இல்ல அது அது இன்னொரு விஷயம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதுல. அப்போ இந்த இடத்துல அவங்க இந்த 4 மாவட்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. இப்போ கடந்த தேர்தலில் இன்னொரு ட்ரெண்ட் இருந்தது. என்னன்னா, தென் மாவட்டங்களில் திருச்சியிலேருந்து அப்படி நீங்க கிழக்க போய் கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா அஇஅதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் எக்ஸப்ஷனாக ஒரே ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னா உசிலம்பட்டி ஐயப்பன் மட்டும்தான் சாதாரண கேண்டிடேட்டு. மற்றபடி எல்லாரும் இப்போ கடையநல்லூரில் அவர் முன்னாள் அமைச்சரோட பையன் குட்டியப்பா ஐயா செந்தூர் பாண்டியனோட பையன். மற்றபடி ஐயா ராஜன் செல்லப்பா முன்னாள் அமைச்சராக இல்லாட்டி கூட அவர் ஒரு மேயராக இருந்தவர், அமைச்சருக்கு இணையான அதிகாரத்தோடு இருந்தவர். மற்றபடி நீங்கள் அது விராலிமலை ஐயா விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இல்லை ஐயா OS மணியனாக இருக்கட்டும், ஐயா செல்லூர் ராஜு, அப்புறம் நீங்கள் ஐயா தலவாய் சுந்தரம், ஐயா இசக்கி சுப்பையா, இப்படி எல்லாருமே தென் மாவட்டங்களில் ஜெயிச்ச எல்லாருமே அவங்க முன்னாள் அமைச்சர்கள். அப்போ அவங்க என்ன இந்த ரெண்டும் தான் அவங்களுக்கு போன தடவை பெரிய எட்ஜ் கொடுத்துச்சு. அப்போ வட மாவட்டங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸோட ஓட்டை உறுதிப்படுத்துறாங்க. தென் மாவட்டங்களுக்கு அவங்க எப்படி போறாங்கன்னா, ஐயா OPS உள்ள எடுத்து இப்ப பாருங்க, இங்க இதற்குள்ள ஐயா OPS தென்காசியில ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாவட்டமா அவர் பேசிட்டே வர. OPS இவங்க எடுக்கிறதுனால ஸ்ட்ரென்த்னா டிடிவி தினகரன் அதிமுக எடுக்கிறதுனால ஸ்ட்ரென்த் கிடையாது. அதாங்க ஐயா, அது ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜின்னு வைங்களேன். இப்போ என்னன்னா, நம்ம 2021க்கும் 26க்கும் திமுக எப்படி ஸ்ட்ரக்சரலா போறாங்க, எவ்வளவு ஆர்கனைஸ்டா போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ இந்த 2 விஷயம் இருக்கு. அதாங்க, அதனால அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் திமுக போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 10ங்கிறது தேமுதிகவுக்கு பொருத்தம்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு வட மாவட்டத்தில் இப்போ சேலம் போன முறை ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க. சரி, தருமபுரி எதுவுமே ஜெயிக்க முடியல. தேமுதிகவுக்கு வட மாவட்டத்தில் ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கு. ஐயா விஜயகாந்தோட மன்றங்கள் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. நம்ம தேமுதிக ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஐயா விஜயகாந்த் ரசிகர் மன்றமாகவே அது எந்த அளவுக்கு அவங்க வட மாவட்டங்களில் செயல்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதனால் வட மாவட்டங்களில் அவங்களுக்கு இது பெரிய அளவில் உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கட்சி அப்படிங்கிறத தாண்டி ஐயா விஜயகாந்துங்கிற அந்த ஃபிகர், அந்த இமேஜுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய டீல் முடிச்சிருக்காங்க.